ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான சிக்கன் மோமோஸ் அது கூடவே காரசாரமான ஒரு சட்னியும் தான் செஞ்சுருக்கோம். இதை நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட ரொம்பவே பர்ஃபெக்டாக செய்ய முடியும். இதில் இருக்கிற அந்த ஃபோல்டிங் தான் உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அது நம்மளோட விருப்பம் தான், நம்ம எப்படி வேணாலும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி ஈஸியாக ஃபோல்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். சிக்கன் மோமோஸ் செய்கிறதுக்கு மாவு பிசைகிறதுலேருந்து உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங், காரசாரமான சட்னி, இது எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கிற மாதிரியே நீங்களும் செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வரும். இந்த சூப்பரான சிக்கன் மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு பவுலில் 1 கப் மைதா எடுத்துக்கோங்க. நான் 250 ml கப்பில் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லைனா 1/4 கிலோ மைதா சேர்த்துக்குங்க, கரெக்டாக இருக்கும். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சுக்குங்க. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு நம்ம ஒரு சட்னி செஞ்சிடலாம். நல்ல பழமான தக்காளி 3 எடுத்துக்கோங்க. அதை கட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் சேர்த்துருங்க. நான் 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த தக்காளியை நல்லா வேக வச்சுருங்க. தக்காளி நல்லா வெந்து தக்காளியில் இருக்கிற தோல் உறிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், தக்காளி நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வேக வச்சுருங்க. இந்த தக்காளி வேக வச்சுருக்கிற தண்ணியை முழுமையாக வடிகட்டிட்டு தக்காளியில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்துருங்க. நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிருங்க. தண்ணியெல்லாம் சேர்த்தக்கூடாது. அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் சூடானதுக்கப்புறமா 4 பூண்டை நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி மிளகாயை இதில் சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 3/4 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ரொம்ப திக்காக இருந்தால் 3 டேபிள் ஸ்பூன் தக்காளி வேக வச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்குங்க. 1 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. 1/4 கிலோ எலும்பில்லாத சிக்கன் எடுத்துக்கோங்க. அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுருங்க. சிக்கனில் இருக்கிற தண்ணி நல்லா ட்ரை ஆகணும், அந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. குக்கரில் வேக வைக்கக்கூடாது. சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை நல்லா ஆற வச்சுருங்க. நான் அந்த மாதிரி தான் செஞ்சு வச்சுருக்கேன். ஆற வச்ச சிக்கனை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. இப்போ இதை கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அரைச்ச சிக்கனை ஒரு பவுலில் சேர்த்துருங்க. இது கூட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை, 1 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நம்ம ஏற்கனவே சிக்கனில் உப்பு சேர்த்து வேக வச்சுருப்போம், பார்த்து சேர்த்துக்குங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே கை வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ நமக்கு மாவு ரெடியாக இருக்குது. அதை 4 உருண்டை பிடிச்சிக்குங்க. வேணுங்கிற மாவை எடுத்துகிட்டு மீதி இருக்கிற மாவை மூடி வச்சுருங்க. கவுண்டர் டாப்பை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் கூட நீங்கள் சப்பாத்தி செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா பெரிய சப்பாத்தி பலகை இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே காஞ்ச மாவை தூவிட்டு ஒரு மெல்லிசான சப்பாத்தியை இதை தேய்ச்சி எடுத்துக்கோங்க. மாவு ரொம்ப திக்காக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மூடி வச்சுட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய சப்பாத்தியாக செஞ்சிங்கன்னா ஒரே டைமில் 4-5 பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாவை வெளியே எடுத்துருங்க.
நம்ம மறுபடியும் சப்பாத்தி செய்யும் போது இதை சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ இதிலேருந்து ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற சிக்கன் ஸ்டஃபிங்கை நடுவில் இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ இதை ரெண்டாக மடிச்சுட்டு ஓரங்களெல்லாம் நல்லா கவர் ஆகிற மாதிரி அழுத்தி விடுங்க. இப்போ இதை கையில் எடுத்துக்கோங்க. மோமோஸ் உங்களுக்கு எப்படி ஃபோல்டு பண்ண தெரியுமோ அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஃபோல்டு பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எப்படி ஈஸியாக வருமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையுமே பண்ணிக்கோங்க. ஒரு கப் மாவில் எனக்கு 17 மோமோஸ் வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வேக வச்சிடலாம். ஸ்டீமர் பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிக்குங்க. இதை நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட செய்யலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மோமோஸை இதில் வச்சுருங்க. ஒரே டைமில் எல்லா மோமோஸையும் வேக வைக்கணும்னு மேலே மேலே வச்சிடாதீங்க. வேகும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஒரு பாத்திரத்தில் நல்ல தண்ணி சூடு பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு கொதிச்சிருக்கணும். இப்போ நம்ம இந்த பிளேட் இதில் வச்சிடலாம். இதை மூடி வச்சுட்டு ஐ ஃப்ளேமில் 3லிருந்து 4 நிமிஷம் இதை நல்லா வேக வச்சுருங்க. 3 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். மோமோஸ் நல்லாவே வெந்திருக்கு. இது ஒரு ஸ்பூன் இல்லைன்னா கரண்டி வச்சுட்டு வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்ததுக்கப்புறமா ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு வைங்க. மேலே மேலே வச்சிங்கன்னா அது சூடாக இருக்கிறதுனால ஒட்டிக்கும். இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்கிற எல்லா மோமோஸையும் வேக வச்சுக்குங்க. நல்ல சூடான சிக்கன் மோமோஸ் ரெடியாக இருக்குது. இதுக்கு பெஸ்ட்டான காம்பினேஷனில் நல்ல காரசாரமான ஒரு சட்னியை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த சட்னியை சப்பாத்திக்கு மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணி கூட நீங்கள் சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் மோமோஸ் ட்ரை பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் பயப்படாமல் செய்யலாம். ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். நான்வெஜ் சாப்பிடாதவங்க சிக்கனுக்கு பதிலாக நீங்கள் வெஜிடபிள் கூட சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் கேரட், பீன்ஸ், கேப்சிகம், முட்டைகோஸ் இது எல்லாத்தையுமே நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிப்பியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு வர வரைக்கும் பாய்.